ஒரு வாழ்க்கையில் எந்த ஒரு இறப்பையும் வந்து தானாக தேடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் சாலையில் போகும்போது விபத்தாகிறீங்கன்னா, நீங்கள் சாலைக்கு போகலன்னா விபத்தாகிருக்க மாட்டீங்க. அதே மாதிரி ஒரு மின்சாரம் தாக்குதுன்னா, நீங்கள் மாரி மின்சாரத்தை சுவிட்சை தொடாமல் நீங்கள் மின்சாரம் அடிக்காது உங்களுக்கு. கரண்ட் வந்து அறுந்து விழுகிற அந்த இடத்துக்கு போகாமல் உங்களுக்கு நீங்கள் மின்சாரத்தாக்கி இறக்க மாட்டீங்க. இப்படி ஒவ்வொரு இறப்புகளுமே நம்மளாக பாதி தேடிக்கிறது தான். ஒரு இயற்கை சீற்றமாக கூட இருக்கட்டும். நீங்கள் ஒரு மாடி வீட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா, புயலோ மழையோ பெரிய இடியை வந்தால் உங்களை தாக்காது. நீங்கள் ஒரு மரத்தடியிலேயோ ஒரு கூரை வீட்டில் இருக்கும்போது கூரை பேருந்துலாம் இப்படி ஒவ்வொரு இறப்புக்கும் அதில் ஒரு 50% காரணம் நம்மளாக இருப்போம். ஆனால் அந்த பாம்பு கடியோட காரணம் மட்டுமே முழுக்க பாம்புகள் மட்டும்தான் காரணம். நம்ம எங்கேயுமே போகாமல் ஒரு வீட்டிலே ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம், வந்து கடிச்சிட்டு போகுது. ஒரு உந்துருளைய பைக்கில் ஏறி உட்காடுறோம், பைக்லேருந்து கடிக்குது. விவசாய வேலை பார்த்துக்கு இருக்கும்போது ஒரு புல்லுக்கட்டு எடுக்கிறோம், புல்லுக்கட்டுலேருந்து கடிக்குது. ஏதோ ஒரு மட்டை எடுக்கிறோம், மட்டைக்குலேருந்து கடிக்குது. இப்படி எல்லா விதத்துலேயும் பாம்புகளாக வந்து நம்மளை தேடி கடிக்கிறதே தவிர நம்ம போய் தேடி பாம்புகள்கிட்ட கடி வாங்குறது இல்லை. ஏன் நைட்டு உறங்கி இருக்கும்போது நைட்டு வந்து கடிச்சிட்டு போகுது. இப்படி பாம்புகள் தான் வந்து தேடி வந்து கடிக்கிறதே தவிர இதுக்காண்டி இடம் சுத்தமாக இல்லை, அதனால தான் பாம்பு வந்து தங்குது அப்படிங்கிற ஒரு 70% காரணத்தை மனிதர்கள் மேலே திணிக்க வேண்டாம். ஏன்னா எல்லா நேரத்துலையும் எல்லா இடத்தையும் எல்லாராலையும் சுத்தமாக தினந்தோறும் வச்சுக்க முடியாது. விவசாய வேலை பார்க்குறவங்களாம் ஒரு நாள் நீங்கள் வந்து கூட்டலை சுத்தம் பண்ணலைனாலே, ஒரு நாள் இல்லை அரை நாள் கூட்டினாலே காலையில் கூட்டிகிட்டு சாயந்தரம் வந்து பார்த்தாலே மறுபடியும் கூட்டாத மாதிரி தான் தெரியும். ஒரு 2 நாள் முடியலை, வீட்டில் மருத்துவமனைக்கு போயிட்டாங்க அப்படின்னா கூட அந்த இடம் சுத்தம் இல்லாத மாதிரி தான் இருக்கும். அதனால விவசாயி நீங்கள் வந்து தயவு செஞ்சு குறை சொல்லாதீங்க. 24 மணி நேரம் இந்த டைல்ஸ் தரையில் போட்டு கிடக்கிற மாதிரி அந்த விவசாயினாலும் வந்து தோட்டத்தை வச்சுக்கிற முடியாது. கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். இதுக்கு தான் அங்கங்கே தலைமை மருத்துவமனை, மாவட்ட மருத்துவமனையிலலாம் எல்லா பாம்பு கடிக்கான மருந்துகளையும் வச்சுருக்காங்க. அதை முறையாக போனவனையுமே அறிகுறிகளை வச்சு இது எந்த பாம்புன்னு கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சி முறையாக மருத்துவத்தை கொடுக்க சொல்லுங்கள். ப்ளட் டெஸ்ட்டை தான் பார்ப்பேன் எடுப்பேன் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிக்கிருந்தீங்கன்னா, ப்ளட் டெஸ்ட்டு ஒவ்வொரு பாம்பும் ஏறும், விஷம் ஏறும், உடனே காமிக்கும். இந்த கண்ணாடி விரியனுக்கு மட்டும்தான் ப்ளட் டெஸ்ட்டில் உடனே ஏறும். சுட்ட விரியனுக்கும் நல்ல பாம்புக்கும் கட்டு விரியனுக்கும் தாமதமாக தான் ஏறும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க?